friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பை நம்ம வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கு அந்த கேப்பில் முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைப்பூ ரொம்ப வேக வேணாம். ஸோ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊறும் போதே கொஞ்சமாக பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வடை வந்து மொறுன்னு வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு மிக்சியில் கடலைப்பருப்பு, ஊற வச்ச பச்சரிசி, கொஞ்சமாக சோம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நம்மளுக்கு ஒரு பருப்பு வந்து உடஞ்சா போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரைச்சி வச்சுட்டு நம்ம வேக வச்ச வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து முருங்கைக்கீரை, கொஞ்சம் உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி, ஏன்னா வாழைப்பூவில் ஆல்ரெடி நம்ம தண்ணி இருக்கும். ஸோ அதனால் பருப்புலாம் தண்ணி இருக்கனால நம்ம தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு வடை வராது. அதனால் தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடையை மாதிரி அழகாக நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கும் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் வச்சு விடலாம். ஸோ அதனால் குட்டி குட்டியாகவும் நம்ம வடை தட்டி போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற வடையில் ஸ்பெஷல், எங்கள் அம்மா ஸ்பெஷலாக செய்கிற வடை வாழைப்பூ வடை தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.